குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது ரெண்டோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நான் வந்து சிலபஸ் பிஜிடிஆர்விக்குள்ள சிலபஸ் அது புக்கில் எதெல்லாம் படிக்கணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது இந்த லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னா டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ f of x equal to a. அதாவது limit extends to a f of x equal to a when x not equal to a. limit extends to a f of x equal to f of a x equal to a. இப்போ நான் வந்து இது ஒரு டயக்ராம் போட்டு சொல்லி தரேன். பார்த்தீங்கன்னா ஒரு செட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அனதர் செட்டு எக்ஸ் வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் எதுக்கு மேப் ஆகுதுன்னா அதோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், ஏயோடது ஏ, எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போகுது, ஏங்கிற பாயிண்ட் ஏக்கு போகுது. அதாவது எக்ஸ் ஏக்கு, எக்ஸ் வந்து ஏக்கு போகுது, அப்ரோச்சஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ. மீனிங் என்னென்னா எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ், ஏயை நோக்கி போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே போகுது? எஃப் ஆஃப் ஏக்கு போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஏக்கு போகுது. இந்த ஏங்கிற நம்ம என்ன சொல்கிறோம்னா லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் எஃப், எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து கேபிட்டல் ஏ. அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு, இந்த எக்ஸும் ஏ ஈக்குவலாக இருக்காது. எக்ஸ் ஏ நோக்கி போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேபிட்டல் ஏ நோக்கி போகுது. அந்த ஏங்கிற நம்ம என்ன சொல்கிறோம்னா லிமிட். இப்போ இதே இன்னொரு டெஃபினிஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா, அதாவது இது நான் இன்னொரு விதத்தில் இப்படி சொல்லலாம்னா அந்த டெஃபினிஷனை மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளைஸ் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் எப்சிலான். எக்ஸுக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தேன் டெல்டாவாக இருக்கும்போது மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? லெஸ் தேன் எப்சிலான். இந்த டெல்டா எப்சிலான்ங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா டெல்டாவும் எப்சிலானும் ஃபைனைட்டாக இருக்கும். அதே நேரம் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் டெல்டா எப்சிலான். எக்ஸ் ஏ நோக்கி போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எதை நோக்கி போகுது? கேபிட்டல் ஏ நோக்கி போகுது. அந்த ஏ நம்ம என்ன சொல்கிறோம்னா லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினிஷனை தான் இன்னொரு வேலை நம்ம இப்படி எழுதிக்கலாம். மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளைஸ் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் எப்சிலான். இதே போல் தான் கன்டினியூட்டினா, இப்போது இதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் ஏ நோக்கி போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே போகுது? எஃப் ஆஃப் ஏக்கு போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்? எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். இப்போ அதையே இன்னொரு விதத்தில் இப்படி நம்ம எழுதிக்கலாம். தேங்க்யூ.